முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ என்கிட்ட எத்தனையோ வேண்டுதல்களை வச்சுக்கிட்டு நான் உனக்காக நல்லதை செய்வேன்னு தினமும் காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அப்பன் முருகன் உன்னுடைய எதிர்பார்ப்பை எப்படி ஏமாற்றமாக ஆக்கி கொடுப்பேன். இதோ இப்போதே ரொம்ப நாளாக நீ ஆசைப்பட்டு கேட்ட உன் வேண்டுதல்களையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே வந்திருக்கேன். மறுபடியும் சில விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அதையே நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா புதிதாக எந்த நல்ல விஷயமும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை யோசிச்சு அதுக்கு நீ என்ன வகையில் முயற்சி செய்யணுங்கிறத யோசி. சும்மாவே உட்காந்து நடந்ததையும் கடந்ததையும் யோசிக்கிறதால வாழ்க்கையில் எதுவும் மாறி போகாது. உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய கனவுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் கனவுகளை நனவாக்கணும்னா நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக உறுதியாக இருக்கணும் அல்லவா? அறிவுரையையும் உபதேசத்தையும் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையை வாழப்போகிறது நீதானே. நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உனக்கு சரியானதா, உனக்கு நல்லதா, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கட்டும். உன் வாழ்க்கைக்கு நல்ல ஆரம்பத்தை கொடுத்து உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன். உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக நேர்மையாக செஞ்சாலே உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் காணாமல் போயிடும். கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க, நட்போடு இருப்பாங்க, உதவிகரமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நீயாகவே நல்ல மனசும் நல்ல குணமும் உள்ள மனிதர்களை தேடி அவங்கள உன் பக்கத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த அப்பன் முருகன் நானும் உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுத்து உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள மனசார மன்னிச்சிடு. யாரையும் யோசித்து அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. சில பேர் கஷ்டப்படுத்துவாங்க, சில பேர் உன்னை காயப்படுத்துவாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நீ நிம்மதியை இழந்து வாழ வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு வாழ்க்கை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத யோசி. நீ போகும் பாதையில் உனக்கு நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, அடுத்தவங்க காயப்பட்டு வாழும்போது நீ அவங்களுக்கு மருந்தாக இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க மனசில் இருக்க அந்த காயத்தை கொத்தி குதறும் இறை தேடும் பருந்தாக மாறக்கூடாது. முடிஞ்சால் உதவி செய், இல்லாட்டி ஒதுங்கி நில்லு. யாருக்கும் நீ உபத்திரவமாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நல்லவங்களை விட கெட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எதையாவது சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பயந்து ஓடினா நீ ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக ஆகிடும். எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீ எதிர்த்து நிற்கும் போது தான் உன் எதிரிகளுக்கே ஒரு பயம் உண்டாகும். எல்லா சூழ்நிலைகளிலும் எதையும் யோசித்து வருத்தப்படவோ புலம்பவோ செய்யாமல் உன் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ தயாராக என் தங்கமே. நல்ல நட்புகளும் நல்ல உறவுகளும் உன் பக்கத்தில் இருந்துட்டா உன் வாழ்க்கையில் ஆணி வேர்களை கூட யாராலும் அசைக்க முடியாது. உன் வாழ்க்கைக்கு எதிராகவோ அல்லது எதிரியாகவோ யாராவது இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் அதை அழித்து கட்டி ஒழித்து கட்டி உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதுமே உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கு. உன்னை பார்க்குற 4 பேர் வாழ்ந்தா உன்னை போல தான் வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ தான் உன்னை உயர்த்தி கொள்ளணும். அதுக்கு முதல்ல நீ உன்னை நேசிக்க பழகு. நீ நினச்சதையெல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயித்தே தீருவாய் என் செல்லமே.
நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் கனவுகள் அனைத்தும் சிறப்பாக நனவாக மாறும்படி பார்த்துக்கிறேன். உன் கனவுகள் சுமையாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. சில விஷயங்களை நனவாக்கி கொள்ள முடியாம, நிஜமாக்கி கொள்ள முடியாம நீ சுமையை சுமந்து வருத்தப்படுறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் லட்சியங்கள் எல்லாமே, உன் ஆசைகள் எல்லாமே வெறும் கனவாக போக நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கு தேவையான அழகான வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன்னு செல்லமே. காசு கொடுத்தினா யாரும் வாங்கிக்கிறதுக்கு ஓடி வருவாங்க. அதே நேரத்தில் உனக்கு காசு கடனாக கொடுக்கறதுக்கு ஓடி வருவாங்களே தவிர, நான் தர்றேன் நீ தர்றேன்னு போட்டி போட்டு கடன் கொடுக்குற அந்த மனிதர்கள் உனக்கு நாளைக்கு மன உளைச்சல்களை உருவாக்கும் விஷயங்களாக மாறிடுவாங்க. இந்த உலகத்தில் இப்போது நிறைய நாகரிகங்களோட முன்னேறி நிறைய தொழில்நுட்ப முன்னேற்றமும் வந்திருந்தாலும் மனிதர்களை கடனாளியாக வச்சுக்கிறதுக்கு பல பேர் போட்டி போட்டு தானே செயல்படுறாங்க. நான் கடன் தர்றேன் நீ தர்றேன்னு சொல்லி போட்டி போட்டு வர்றவங்க நாளைக்கு அந்த கடனை வசூலிப்பதன் மூலமாக உனக்கு மன உளைச்சலை உருவாக்கிடுவாங்கன்றத நீ ஒருபோதும் மறவாதே. இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ பழகிக்கோ. கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நீ வாழ்க்கையில் துன்பப்படக்கூடாது என் செல்லமே. உனக்கு என்ன தேவைனாலும் எது தேவைனாலும் கொடுக்கறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமாக வாழ தயாராக. நீ ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா முதல்ல உன் மேலே உனக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சோம்பேறித்தனப்படாமல், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாமல் உடனே ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்தணுன்ற அந்த மனநிலையை நீ உனக்குள்ள உருவாக்கிக்கோ. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக திட்டம் போட்டு செயல்படுத்தணும். எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு உனக்கு தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் அனைத்தையும் சமாளிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழ பழகு. எந்த விஷயத்திலும் உன் பக்கமே நியாயம் இருந்தாலும் எதுக்காகவும் கோபப்படாத. ஏன்னா உன் கோபம் என்னதான் நியாயமாக இருந்தாலும் அதனுடைய பின் விளைவுகள் முதல்ல உன்னை தான் பாதிக்கும். அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த முடிவையும் எடுக்காம அமைதியாக பொறுமையாக வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பேசு. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இனி பாரமில்லாத அளவுக்கு சுகமாய் சந்தோஷமாய் இருக்கும் அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். திறமையும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் நேர்மையையும் விடாமுயற்சியையும் சேர்த்துக்கோ. எல்லா விஷயங்களையும் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் நேரம் தவறாமல் சரியாக பொறுமையாக நீ செய்யும்போது அந்த பயிற்சியே உன் வாழ்க்கையை அழகாக்கிடும். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு இருக்கும் சவால்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான நல்ல மனிதர்களையும் உறவுகள் யாருங்கிறதையும் உனக்கு அடையாளம் காட்டுறேன் என் தங்கமே. நல்ல மனசு உள்ள நல்ல மனிதர்களுக்கு மத்தியில் நீ இருந்தாலே அதுவே போதும். உனக்கு இருக்கிற நல்ல எண்ணங்களும் நீ செய்கிற நல்ல செயல்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துரும். தேவையில்லாமல் அழுதினா உன்னை கோலன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுதினா உன்னை அதுக்கும் ஏதாவது குறையாதான் சொல்லுவாங்க. அழுகாமல் தைரியமாக நின்று சமாளித்தாலும் உன்னை கல்லெஞ்சுக்காரன்னு இந்த உலகம் சொல்லும். ஆனாலும் யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்கணுன்ற தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும்போது உன் வாழ்க்கையும் நீ உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்துட்டு போ. அடுத்தவங்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கையில் நீ யாருங்கிறதே உனக்கு மறந்து போயிடும். நீ கடைசியில் காணாமலே போயிடுவ.
உன் குணம் என்னங்கிறதும் உனக்கு தெரியாமலே போயிடும் அல்லவா? அதனால் அடுத்தவங்க சொல்லி மாற்றிக்கிறத விட உன்கிட்ட இருக்கக்கூடிய சரி தவறுகளை எல்லாம் நீயே ஆராய்ந்து சரி செய்துகள். இந்த அப்பன் முருகன் நானும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. மனசு விட்டு பேசு, வாய் விட்டு அழுகிறதுனாலும் அழுகு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு நீயே தைரியத்தை கொடுத்துக்கிட்டு எழுந்து நடப்போட ஆரம்பிச்சிடணும். இனி நடக்க போகிறதை எல்லாம் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்கவும் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நம்பிக்கையவே உனக்கான ஆயுதமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராக. அழகாய் பூத்த மலர் போல புதிதாய் பூக்கும் ஆளாக நீ மாறப்போற. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை மலர்ந்து மனம் வீசும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன் என் செல்வமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்ற நல்ல பலன்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல் நடக்காத போதும், நீ தோற்று போகும்போதும் அதில் இருக்க ஆழமான பாடத்தை படிச்சுக்கோ. மனிதன்னா பல வழிகளும் இருக்கும், நல் வழிகளும் உன் கண்களுக்கு தெரியும். என்ன நடந்தாலும் நீ உடஞ்சி போகக்கூடாது. ஏன்னா நீ வாழ்க்கையில் எட்டி பிடிக்க வேண்டிய தூரமும் எட்ட வேண்டிய உயரமும் நிறைய இருக்கு. இமயம் போல நீ வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொடணும்னு இந்த அப்பன் முருகன் ஆசைப்படுறேன். இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நிச்சயம் நீ ஜெயிக்க தான் போற. நீ வெற்றி பெறுவதையும் வாழ்க்கையில் உயர்வதையும் யாராலும் தடுக்க முடியாது. நீ எதுக்கும் பயப்படாம தைரியமாக இருக்கலாம் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது உன்னால் முடியாதுன்னு சொல்கிற மனிதர்களின் வார்த்தைகளை நீ காதில் வாங்கிக்க வேண்டாம். பல பேர் வாய்க்கு வந்ததையெல்லாம் கண்டபடியாக பேசி உன் தன்னம்பிக்கையை தூள் தூளாக ஆக்க முயற்சி செஞ்சாலும் அவங்கள தள்ளி தாண்டி போய் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட முயற்சி செய். உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். என்ன நடந்தாலும் காலம் தாழ்த்தாமல் மன உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய விடாமுயற்சி ஒருபோதும் உன்னை கைவிடாது. புத்திசாலித்தனமாக அறிவோடு ஆராய்ந்து திறன்பட செயல்படு. உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் பழி வாங்கணும்னு நினச்சி நேரத்தை வீணாக்க வேண்டாம். அடுத்தவங்கள பழி வாங்கணும்னு நினச்சினா, அடுத்தவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினச்சினா அதை செயல்களால் காட்டணுமே தவிர வார்த்தைகளால் பேசி உன் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிக்காத. உன்னை பற்றி யோசிச்சு உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை சிறப்பாக செயல்படு. நீ செய்கிற நல்லது கெட்டது என அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக உயர்த்தி அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும்படி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்க போகிறேன்.